செய்தியை பார்த்து வருகிறோம். இபிஎஸ் மீதான அவதூறு வழக்கில் தற்போது தயாநிதி மாறன் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். நேரில் ஆஜராக இபிஎஸ் விலக்கு கோரிய நிலையில் நீதிமன்றத்திற்கு ஆட்சேபம் இல்லை என்றால் தனக்கும் இல்லை என அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய சென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அப்போது மத்திய சென்னை எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் தன்னுடைய அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்று ஒரு புகார் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அவதூறு வழக்கும் தொடர்ந்தார். இந்த வழக்கு தான் கடந்த முறை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகியிருந்தார். அதே போல இந்த வழக்கில் தொடர்ந்து தன்னால் நேரில் ஆஜராக முடியாது, எனவே நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுதான் மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்த போது எடப்பாடி பழனிசாமி மனு தொடர்பாக தயாநிதி மாறன் தரப்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மனுவில் தனக்கு 70 வயது ஆகிறது, வயது மூப்பு மற்றும் மருத்துவ காரணமாக இந்த வழக்கில் தொடர்ந்து ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய கோரிக்கை நியாயமானதாக நீதிமன்றம் கருதினால் அவர் ஆஜராக விலக்கு அளிப்பதில் தனக்கு எந்த ஒரு ஆட்சேபனை இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வரும் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.